Talk with Candidate. ஃப்ளாஷ் மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எதிர்வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு ஃப்ளாஷ் மீடியா வழங்கும் டாக் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியின் ஊடாக உங்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எமது அழைப்பினை ஏற்று கலையகம் வருகை தந்திருக்கின்றார். கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் ஓட்டமாவடி முதலாம் வட்டார B/2வின் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர் சகோதரர் CMM ஃபுர்கான் சலாமி அவர்களை சலாம் கூறி இன்முகத்தோடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கோரளைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் வேட்பாளர் என்கின்ற வகையில் உங்களை பற்றிய சிறிய அறிமுகத்தை எமது நேயர்களுக்கு வழங்குங்கள். என்னுடைய பெயர் காதர் முஹைதீன் முகமது ஃபுர்கான். நான் என்னுடைய ஆரம்ப கல்வியினை தியாவட்டவானில் அமைந்திருக்கக்கூடிய தாருசலாம் அரபு கல்லூரியில் கற்றுவிட்டு என்னுடைய உயர்கல்விக்காக நான் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் சென்று அங்கும் என்னுடைய பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு பின்னர் இறைவனுடைய நாட்டம் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இஸ்லாமிய பல்கலைக்கழகம் மதீனாவில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் 4 வருடங்கள் கற்கின்ற வாய்ப்பு கிடைத்து கற்றுவிட்டு சமூகத்தில் பல தாவா பணிகளை செய்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது முதலாம் வட்டாரம் ஓட்டமாவடி முதலாம் வட்டாரம் 208 B/2 உடைய தேசிய மக்கள் சக்தி வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறேன். ஒரு இளம் ஆலிமாக இந்த அரசியல் பயணத்தை தேர்வு செய்தமைக்கான காரணம் என்ன? குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாம் இபாதத் மற்றும் இமாரத் என்ற 2 பகுதிகளை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த அடிப்படையில் உலமாக்கள் பெரும்பாலானவர்கள் இபாதத் ரீதியாக சமூகத்தை சீர் செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். இமாரத் என்கின்ற ஒரு பகுதியில் பொதுவாக எங்களுடைய பிரதேசங்களில் நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மிக குறைவு. எனவே ஆட்சி அதிகாரம் என்பது இஸ்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விடயமல்ல, அரசியல் என்பது இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட விடயமல்ல. குறிப்பாக உலமாக்கள் இந்த அரசியலுக்குள் ஈடுபட வேண்டும், தூய அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் நான் இந்த அரசியலுக்குள் நுழைந்தேன். அதிலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறைக்குள் செல்வதற்கு சில காரண காரியங்கள் இருக்கும். ஏதோ ஒரு விடயத்தினால் அவர் ஒன்று உந்தப்பட்டிருப்பார் அல்லது பாதிக்கப்பட்டிருப்பார். அப்படி பார்க்க போனால் இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவனாக நான் கற்றுக்கொண்டிருந்த காலப்பகுதியில் மறைந்த எங்களுடைய தலைவர் MHM அஷ்ரஃப் அவர்களுடைய பணி, அவர்களுடைய முஸ்லிம் சமூகம் பற்றிய தூரநோக்கு சிந்தனை என்னை கவர்ந்தது. ஒருவர் மரணித்து 25 ஆண்டுகள் மக்களுடைய மனதில் வாழ்கிறார் என்பது சாதாரண விடயமல்ல. இன்றைக்கும் மறைந்த தலைவர் MHM அஷ்ரஃப் அவர்களுடைய முகம் இல்லாமல் அரசியல் செய்பவர்களை பார்க்க முடியாது. அவருடைய முகத்தை வைத்துதான் அரசியல் செய்கிறார்கள். ஆனால் எத்தனை பேரிடத்தில் அவருடைய சிந்தனை தாக்கம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. அவருடைய சிந்தனை தாக்கங்கள், அவருடைய அபிவிருத்தி திட்டங்கள் எனக்குள் பல உந்துதல்களை ஏற்படுத்தியது. எனவே உலமாக்கள் என்றால் மிம்பர் மேடைகளில் சமூக அபிவிருத்தி, சமூக மாற்றம் சம்பந்தமாக பேசிக்கொண்டிருக்காமல் களத்தில் இறங்கி சாதகமான விடயங்களை வைத்து சில தவறுகளை தடுக்கலாம் என்பதற்காக நான் முன் வந்திருக்கிறேன். உதாரணமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால், நாங்கள் வட்டியை பற்றி பேசுகிறோம். ஒரு ஏழை தனக்கான கடன் உதவி தேவை என்றால் தனக்கு தெரிந்தவர்களிடத்திலே கடன் உதவி கேட்கிறார். அவருக்கு அந்த தொகை கிடைக்கவில்லை என்றால் கடைசியில் பேங்குக்கு போய் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நகையை அடகு வைத்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போ அதுவும் வட்டி தான். அவருக்கான நிரந்தர தீர்வு என்னவாக இருக்கும் என்றால், ஒரு சனசமூக நிலையம் அமைக்கப்பட்டு அந்த சனசமூக நிலையத்தூடாக வட்டியற்ற கடன் தொகை வழங்குவதற்கான ஏற்பாடு இருந்தால் இந்த வட்டியை தடுக்கலாம். அப்போ எங்களுக்கு மாற்று வழி தேவைப்படுகிறது. இப்படி நாங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய என்ன சீர்கேடை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தாலும் அரசியல் அதிகாரத்தினூடாக அபிவிருத்தி திட்டத்தினூடாக மாற்று வழி செய்ய முடியும் என்பதை நான் நம்புகிறேன். வெற்றி தோல்வி என்பது பொதுவாக அரசியலை பொறுத்த மட்டில், குறிப்பாக தேர்தலை பொறுத்த மட்டில் சாதாரணமான விடயம். வெற்றி தோல்வியை தாண்டி தொடர்ந்தும் செயற்பாட்டு அரசியலில் நீங்கள் பயணிப்பீர்களா? நிச்சயமாக. மனிதர்களால் முயற்சி மட்டும்தான் செய்ய முடியும். வெற்றியை தருவது இறைவன். என்னால் இறைவன் அப்படித்தான் குறிப்பிடுகிறான் குர்ஆனிலே. ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பதும் நாங்கள், பறிப்பதும் நாங்கள். விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறோம், விரும்பியவர்களிடமிருந்து பறிக்கிறோம், விரும்பியவர்களை கௌரவப்படுத்துகிறோம், நான் விரும்பியவர்களை இழிவுபடுத்துகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அது எங்களுடைய கையில் இல்லை. நான் முயற்சி செய்கிறேன். ஆனால் வெற்றியோ தோல்வியோ செயற்பாட்டு அரசியலில் மார்க்கத்தை கற்ற உலமாக்கள் இருப்பது அவசியம். அப்படி என்றால் சமூகத்தினுடைய சேவைகள் சரியாக போய் சேரும். ஒன்று நாங்கள் செய்யக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும், அல்லது தவறு நடக்கின்ற பொழுது அதனை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். எனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றிருந்தாலும்
தவறுகள் நடக்குகின்ற பொழுது சுட்டி காட்டுகின்ற இடத்திலாவது நான் நிச்சயமாக இருப்பேன். ஒரு தலைவருடைய சிந்தனைகள் தோல்வியால் மறைந்து போகாது. சிறந்த தலைவர்களுடைய சிந்தனைகள் அவர்கள் மரணித்தாலும் உயிர் வாழ்வும் என்பதற்கு அஷ்ரப் உங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. நான் ஒரு தூய்மையான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக பாடுபடுகிறேன். எனக்கு நான் தோல்வி அடைந்தாலும் கூட நிச்சயமாக நான் வெற்றி பெற வேண்டும், அல்லாஹ் நாட வேண்டும், வெற்றி பெறுவேன் இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை எதுவும் நடக்கலாம், எதையும் ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கில் தான் ஒரு சிறந்த தலைவன் இருக்க முடியும். தோல்வி அடைந்தால் கூட, இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தால் கூட, எனக்கு பின்னால் என்னை போன்ற சமூக ஆர்வம் கொண்ட கற்ற அரசியல் செய்வதில் ஈடுபாடுள்ள நிறைய இளைஞர்கள் இதற்குள் உள்ளாகுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுவே மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் சில வேட்பாளர்கள் எந்த ஒரு கொள்கைகளும் திட்டமிடல்களும் இல்லாமலேயே இந்த தேர்தலில் களம் காண்கிறார்கள். உங்களுடைய வட்டார முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய வட்டாரத்தின் அபிவிருத்திக்காக உங்களிடம் இருக்கின்ற கொள்கைகள், திட்டமிடல்களை கூற முடியுமா? நிச்சயமாக. வட்டாரங்களை அபிவிருத்தி செய்வதற்கு முதலில் பிரதேச சபைகள் அபிவிருத்தி அடைந்த சபைகளாக இருக்க வேண்டும். நிச்சயமாக. கடந்த காலங்களில் எங்களுடைய பிரதேச சபையுடைய அபிவிருத்தி மட்டம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த ஊர் மக்கள் தான் சாட்சி. நான் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபைகளுடைய அபிவிருத்திகள் சம்பந்தமாக ஒரு ஆய்வு செய்திருந்தேன். அதில் கிழக்கு மாகாணத்தில் ஏறாவூர் நகரசபை, அதுபோல காத்தான்குடி நகர சபையை தவிர மற்ற எந்த ஒரு பிரதேச சபைகளுக்கும், கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சபைகளுக்கும் வலைத்தளம் கிடையாது. அவர்களுடைய பிரதேச சபையுடைய செயற்பாடுகள் ஆன்லைன் மூலமாக செயற்படுத்தப்படுவது கிடையாது. இப்போ எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் போன் இருக்குது, எல்லாருமே டெவலப் ஆகிட்டு வராங்க. சாதாரண நர்சரி நடத்துகிறவங்க கூட இப்போ ஆன்லைன் சிஸ்டத்துக்குள்ளே வராங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் குரூப்லையாவது தங்களோட தகவல்களை மக்களுக்கு பகிர்றாங்க. அப்போ சமூக கட்டமைப்பை ஆளுகின்ற மிகப்பெரியதொரு அழகு சமூக மட்டத்தில் பிரதேச சபைகள். அப்படிப்பட்ட பிரதேச சபைகள் நவீனப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான வலைத்தளங்கள் உருவாக்கப்பட வேண்டும். பயனாளர்கள் இலகுவாக பயன்படுத்தக்கூடிய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்லைன் மூலமான சேவைகள் வழங்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய முதலாவது சிந்தனை. ஒருவருடைய கல்வி தகமை, அவருக்கு இருக்கின்ற வாய்ப்புகளை வைத்துத்தான் மக்களுக்கு சேவை வழங்க முடியும். அந்த அடிப்படையில் நான் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் என்கின்ற ஒரு பட்டப்படிப்பினை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் கற்கின்ற விடயத்தினை நான் சமூகத்திற்கு பயனாக எப்படி கொடுக்க முடியும் என்கின்ற சிந்திக்கின்ற பொழுது முதலில் பிரதேச சபையை வளப்படுத்த வேண்டும், நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை எனக்குள் எழுந்தது. அதை நான் நிச்சயமாக வெற்றி பெறுகிற நேரத்தில் அந்த சபையிலிருந்து செய்து காட்டுவேன் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, எங்களுடைய பிரதேசத்தில் பிரதேச சபைகளுடைய மிகப்பெரிய பொறுப்பு கழிவகற்றல். இப்போ எல்லாரும் அதைத்தான் பேசுகிறார்கள். நான் பிரதேச சபைக்கு ஒரு உறுப்பினராக வருகிற பொழுது கழிவுகளை உரிய நேரத்தில் அகற்றுவேன். இப்போ அதை விமர்சனமாகவும் மக்கள் பார்க்கிறார்கள். நீங்கள் கழிவகற்றுறதுக்கு தானே ஒரு பிரதேச சபைக்கு போக போறீங்க, அதுக்கு என்னத்துக்கு படிப்பென்று கேட்கிறார்கள். உண்மையில் இது தவறான ஒரு கோணம். கழிவு அகற்றி நாங்கள் இன்னொரு பிரதேசத்தை கழிவு நிறைந்த பிரதேசமாக மாற்றுகிறோம். எங்களோட பிரதேசத்தில் ஒரு பிரதேசம் கழிவுகள் நிறைந்த பிரதேசமாக மாறிக்கொண்டு வருகிறது. அது பல நோய்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். எங்களுடைய நில வளத்தை பாதிக்கும், எங்களுடைய நீர் வளத்தை பாதிக்கும். அது எனவே அகற்றப்படக்கூடிய கழிவுகளை முறைமை செய்வது எப்படி, அதை எப்படி வருமானமாக மாற்ற, இது ஒன்றும் புதிய விடயம் அல்ல. எங்களுடைய மிக அண்மையில் இருக்கக்கூடிய ஊரான காத்தான்குடி நகர சபையால் அகற்றப்படக்கூடிய கழிவுகள் முறைமைப்படுத்தப்பட்டு மீள் சுழற்சி செய்யப்படுகிறது. கழிவுகள் மூலமாக பசலைகள் தயாரிக்கப்படுகிறது. நகர சபைக்கு மிக பெரும் வருமானம் கழிவுகளில் இருந்து கிடைக்கிறது. இன்னும் நாங்கள் ஒருபடி மேலே போய் நாங்கள் அதை எப்படி சிந்திக்கலாம் என்றால், எங்களுக்கு தெரியும் கழிவுகளில் திண்ம கழிவுகள், அதுலேயும் உட்காத கழிவுகள் இருக்கும். அந்த உட்காத கழிவுகளை நாங்கள் பசலையாக மாற்ற முடியாது. அதை என்ன செய்கிறோம் என்றால், இன்றைக்கு நிறைய செயல் திட்டங்கள் வந்துட்டு, உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், பிரிக்ஸ் பார்க்கலாம். பிரிக்ஸ் என்று சொன்னால் நாங்கள் சீமெந்து கற்கள் பயன்படுத்துகிற மாதிரி உட்காத பிளாஸ்டிக் பொருட்களை வைத்து மீள் சுழற்சி செய்து கடல்கள் போன்ற அமைப்பை எடுத்து நாங்கள் தரைகளிலே பதிக்கலாம். நாங்கள் சீமெந்தை பயன்படுத்துறதுக்கு பதிலாக அழகாக டிசைன் பண்ணி தரைகளில் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை வச்சு நாங்கள் செய்யலாம். இப்படி ஏராளமான கழிவுகளிலே செய்ய வேண்டிய ஏராளமான செயற்திட்டங்கள் எங்களிடத்துல இருக்கிறது. ஆனால் செய்கிறதுக்கு தான் ஆட்கள் இல்லை. அது மாதிரி பார்த்தீங்கன்றால் செயல்திட்டங்கள் என்று வர நேரம் பிரதேச சபை செய்ய வேண்டிய மிக முக்கியமானது ஒரு பணி பாலர் பாடசாலைகளை பராமரிக்கிறது. பிரதேச சபை ஊடாகத்தான் பாலர் பாடசாலைகளுக்குரிய பராமரிப்பு பணிகள், ஆசிரியர் நியமனங்கள் எல்லாம் நடக்குது. அது மாகாண சபைகள் இருந்தாலும் அதன் நேரடி தொடர்பு பிரதேச சபைக்கு இருக்குது.
இப்பொழுது எங்களோட ஊர்களில் பார்க்கலாம் ப்ரைவேட் நர்சரிகள் நிறைய இருக்குது. நான் எங்களுடைய பிள்ளைகளை மிக தூரத்திலிருந்து ஆட்டோ பிடிச்சி இன்னொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளை நர்சரிக்கு அனுப்புகிறோம். ஏனென்றால் அந்த வட்டாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய நர்சரியுடைய தரம் அப்படி. போதிய பௌதிக வளம் இல்லை, நில வளம் இல்லை, பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடுற எந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய நர்சரி கூட அப்படித்தான் இருக்கிறது. இது குறை இல்லை. இதை நான் ஏற்கனவே இருந்த ஒரு ஒரு அமைப்பு நான் குறை சொல்லலை, கவனம் செலுத்தப்படலை என்ற ஒரு விமர்சனத்தை நான் வைக்கிறேன். இதை நாங்கள் திரும்ப செய்யலாம். அதுக்கான இடவளத்தை எடுத்து உட்கட்டமைப்புகளை சீர் செஞ்சு ஒரு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு பாடசாலையாக மாற்றி கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு நல்ல ட்ரெயின் கொடுத்து பாலர் பாடசாலையை நாங்கள் சரியாக செய்தமாக இருந்தால் ஒரு நல்ல கல்வி சமூகத்துடைய ஆரம்பம் அது. உலகத்திலேயே இலங்கை மட்டும்தான் பாலர் பாடசாலை தொடக்கம் பல்கலைக்கழகம் வரை இலவச கல்வி வழங்குகிறது. இலவச கல்வி மட்டுமில்லை, பிள்ளைகளுக்கான மதிய உணவு, கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கான நல்ல சம்பளம், பிள்ளைகளுக்கான கொடுப்பனவுகள் எல்லாம் இலங்கை மட்டும்தான் வழங்குது. நிறைய நாடுகளில் அது எந்த வசதிகளுமே இல்லை. அப்படியான வளம் நிறைந்த ஒரு நாட்டில் நாம் இருந்து கொண்டு ஏன் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை காசு கட்டி தூரத்துக்கு அனுப்பணும்? எங்களோட பிரதேசத்தில் இருக்கிற பாலர் பாடசாலை வளப்படுத்தினாலே போதும். அடுத்த திட்டமாக நாங்கள் பார்க்கணும், கைத்தொழிலை பற்றி பேசுகிறோம். பிரதேச சபை செய்ய வேண்டியது இன்றைக்கி சந்தை முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு பிரதான அனுமதி வழங்குகிற ஒரு அதிகாரமாக பிரதேச சபை சந்தைகளுக்கு அனுமதி வழங்குகிறது. அப்போ அந்த சந்தையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டிய பொருட்கள் என்ன என்றால் உள்ளூர் உற்பத்திகள். ஒவ்வொரு வீடுகளிலும் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் தான் அந்த சந்தைக்கு வர வேணும். ஆனால் இன்றைக்கி எங்களோட சந்தையில் விற்கப்படுற பொருட்கள் என்ன பொருட்கள் கடையில் கிடைக்குதோ அந்த பொருட்களை நாம் சந்தையில் போய் வாங்குகிறோம். ஆனால் வீடுகளில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்கள் சந்தைக்கு வாரதில்லை. என்ன காரணம் என்றால் வீடுகளில் உற்பத்திகள் இல்லை, எங்களோட ஊர்களில் நிறைய உற்பத்திகள் இல்லை. அப்போ மக்களுக்கான உற்பத்திக்குரிய அறிவை வழங்குறது, மக்களுக்கான உற்பத்தியை சந்தைப்படுத்துறது எல்லாமே பிரதேச சபையுடைய பொறுப்பு. அப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரம் இன்ஷா அல்லாஹ் நான் அதிக கவனம் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய இளைஞர் யுவதிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன வகையான பயிற்சி நிறைகளை கொடுத்து உற்பத்தி செய்ய வைக்கலாம், அதன் மூலமாக எப்படி ஒரு வருமானத்தை பிரதேச சபைக்கும் கொண்டு வரலாம், தனியார் குடும்பத்துக்கும் கொண்டு வரலாம்ங்கிறதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். ஆக ஒரு பிரதேச சபைக்கு நாங்கள் ஒரு உறுப்பினராக அனுப்புகிற நேரம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் அளித்த வாக்குக்கான பதில் கிடைக்கும்ங்கிறத நான் பலமாக நம்புகிறேன். உங்களுடைய வட்டார மக்களினால் கடந்த பிரதேச சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் செய்ய தவறிய அல்லது செய்யாத விடயங்கள் என்று ஏதாவது உங்களால் கூற முடியுமா? நிச்சயமாக எதுவும் செய்யவே இல்லை என்று அவர்களை ஒட்டுமொத்தமாக குறை கூறிவிட முடியாது. சில பணிகளை செய்திருக்கிறார்கள், வீதிகளை செப்பனிட்டு இருக்கிறார்கள், சில வீதிகளில் மின்விளக்குகளை பொருத்தி இருக்கிறார்கள், சில உள்கட்டமைப்பு வசதிகளை செய்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு பிரதேசம் என்று வருகின்ற பொழுது எல்லா மக்களையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிலர் பேசுவார்கள், நான் அரசியல் அமைப்புக்குள் வருகின்ற பொழுது எனக்கு அதிகாரம் கிடைத்தால் காணிகளை மீட்டு தருவேன் என்று பேசுவார்கள். அது உண்மையில் செய்ய வேண்டிய விடயம். முஸ்லிம்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை காணி பிரச்சனை இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னவென்றால், காணி பிரச்சனை எத்தனை சதவீதமானவர்களுக்கு இருக்கிறது? அடிப்படை அபிவிருத்தி எத்தனை சதவீதமானவர்களுக்கு இருக்கிறது? ஆக உள்ளூர் ஆட்சி என்று வருகிற பொழுது நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இப்போ கடந்த வருடங்கள், இதுக்கு முந்தின வருடங்களில் ஆட்சி இருந்தவர்கள் வீதிகள் எல்லாம் போட்டு முடித்து விட்டார்கள். இப்போ வீதிகள் போடுறதுக்கு எதுவும் இல்லை. போட்ட வீதிகளில் சரியான நீர் வடிகால் அமைப்புகள் அமைக்கப்படலை. எங்களோட வட்டாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்றால் தெரியும், நிறைய வீடுகள் சிறு மழை பெஞ்சாலுமே வெள்ளம் ஏற்படுது. என்ன காரணம் என்றால் அவர்களுடைய நிலத்தை விட வீதி உயரமாக இருக்குது. அந்த வீதிகளில் தேங்குகிற தண்ணீர் வழிந்து ஓடுறதுக்கான சரியான ஒரு வடிகால் அமைப்பு எல்லா வீதிகளுக்குள்ளேயும் இல்லை. சில பிரதான வீதிகளுக்குள்ளே இருந்தாலும் உட்கட்டமைக்குள்ள இருக்கக்கூடிய சில உள்வீதிகளில் வந்து சரியான அமைப்பில் இது மக்கள் விசனம் தருகிறாங்க. ரோட்டு போட்டு போயிட்டாங்க, ஊடு தாழுது என்று பேசுகிறாங்க. உண்மையிலே அது அநியாயம். இப்போ பிரதான வீதியை செப்பனிடுறதுக்கு ஒரு திட்டமிடல் இருந்தால் அதை நாங்கள் திட்டமிட்டு ஒரு அமைப்புகளை செய்கிறமாக இருந்தால் உள்வீதிகளையும் திட்டமிட்டு தான் செய்ய வேணும். அதுவும் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் பொறுப்பு தான். அது எங்கே அந்த தவறு நடந்திருக்கிறது என்பதை பார்த்தால் ஒரு பிரதேச சபை ஊடாக செயற்படுத்தப்படுகிற அத்தனை செயற்திட்டங்களும்
ஒரு சன சமூக நிலையத்தை மையப்படுத்தி இருக்குமாக இருந்தால் பொறுப்பு கூறல் என்கிற ஒரு விடயம் இருக்கும். அப்ப பொறுப்பு கூறல் தன்மை இல்லாத விடத்து தான் இந்த தவறுகள் நடைபெறும். ஒரு சன சமூக நிலையம், ஒரு RDS ஒழுங்கமைச்சு பிரதேச சபை உறுப்பினர் ஊடாக வரக்கூடிய செயற்திட்டங்களை செய்கிற நேரம் தவறுகள் நிறைய தவிர்க்கப்படும். இந்த விஷயத்தை நான் மக்களிடம் பேசுகிற பொழுது அறிந்து கொண்ட விஷயம். இறுதியாக ஒரு பாமரன் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்டால், நான் எதற்காக உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை ஒரு பாமரன் கேட்டால் உங்களுடைய பதில் எவ்வாறு இருக்கும்? படித்தவர்களாக இருந்தாலும் பாமரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு பதில் என்னவென்றால், இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இந்த தேர்தலில் நீங்கள் அளிக்கின்ற வாக்கு உங்களுடைய வட்டாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கும் உங்களுடைய வட்டாரத்துக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை சீர் செய்வதற்குமான ஒரு வாய்ப்பு. இதில் சில நேரம் எங்களுடைய சொந்தக்காரர்கள் போட்டியிடலாம், எங்களுடைய உறவினர்கள் போட்டியிடலாம், எங்களுடைய நண்பர்கள் போட்டியிடலாம். என்னுடைய நண்பன் என்பதற்காக, என்னுடைய குடும்பம் என்பதற்காக நீங்கள் யாருக்கும் வாக்களிக்க கூடாது. நான் என்னுடைய நண்பர்களுக்கும் இதைத்தான் சொல்லி வைத்திருக்கிறேன். நான் உங்களுடைய நண்பன் என்பதற்காக எனக்கு வாக்களிக்க வேணாம். என்னிடத்துல உங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு என்ன திட்டம் இருக்கிறது, அதை செய்யறதுக்கு சாத்தியம் இருக்கிறதா? எல்லாரும் திட்டமிடலாம், எல்லாருக்கிட்டையும் நிறைய திட்டங்களை எல்லாருமே போடலாம். போடுற எல்லா திட்டத்தையும் எல்லாரும் செய்ய முடியுமா, அதுக்கான சாத்தியம் இருக்கா என்ற கேள்விக்கு பதில் ஒருத்தர்கிட்ட இருந்தால் அவரை நீங்க தெரிவு செய்ய வேணும். பாமர மக்கள் என்றாலும் யாராக இருந்தாலும் நீங்க அளிக்கிற வாக்கு, நீங்க அளிக்கிற அமானிதம் உங்களோட தேவையை பூர்த்தி செய்வதற்கு நான் இவரை நியமிக்கிறேன்ங்கிறதான் வாக்கு. அது உங்களுக்கு என்ன தேவையாகவும் இருக்கலாம், உங்களோட உரிமையாக இருக்கலாம், உங்களுக்கான அபிவிருத்தியாக இருக்கலாம், அல்லது உங்களோட சுய தேவையை பூர்த்தி செய்கிற என்ன விஷயமாக இருக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பொருத்தமானவரை நீங்க தெரிவு செய்ய வேணும். இந்த பிரதேச சபை தேர்தல் வரைக்கும் எங்கட வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி வாக்காளர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு இருக்கிறது. அப்படி உங்களுக்கு பதில் சொல்லுகின்ற இடத்தில் நீங்கள் தெரிவு செய்பவர்கள் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் சரியாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். இல்லாவிடத்து எங்களுடைய உரிமைகளை நாங்கள் எப்பொழுது நாங்கள் பிழையாக தவறாக பயன்படுத்துகிறோமோ அப்பொழுது எங்களுக்கான கடமைகள் மீறப்படும் என்கிறத நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இன்றைய டாக் வித் கேண்டிடேட் நிகழ்ச்சியில் கோர்லைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் ஓட்டமாவடி முதலாம் வட்டார B/2வின் வேட்பாளர் சகோதரர் CMM ஃபுர்கான் சலாமி அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு எமது ஊடகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சலாம் கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.